அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி பிரமாணம் அளித்திருந்த அன்சாரி பெண்மணி உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மகனை காண்பதற்காக பஸ்ராவுக்கு வந்தார். மகனை சந்திக்க முடியவில்லை. அப்போது அவர் எங்களிடம் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளை நாங்கள் நீராட்டிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சடலத்தை 3 அல்லது 5 அல்லது நீங்கள் தேவையென கருதினால் அதற்கும் அதிகமான தடவைகள் இலந்தை இலை கலந்த தண்ணீரால் நீராட்டுங்கள். கடைசியில் கற்பூரத்தை சேர்த்து கொள்ளுங்கள். நீராட்டி முடித்ததும் எனக்கு தெரிவியுங்கள் என கூறினார்கள். நீராட்டி முடித்ததும் எங்களிடம் தமது கீழாடையை தந்து இதை அவரது உடலில் சுற்றுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு அதிகமாக இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதையும் அறிவிக்கவில்லை. அவருடைய சகோதரி ஹஃப்ஸா இதைவிட கூடுதல் தகவல் அறிவித்துள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வியரில் இவர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று அறிவிப்பாளர் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் உடலில் சுற்றுதல் என்பதே மூலத்தில் இடம்பெற்றுள்ள இஷ்ஆர் என்பதன் பொருளாகும் என்று அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதுகிறார்கள். பெண் சடலத்துக்கு இடுப்பில் துணியை கட்ட தேவையில்லை. ஆயினும் உடம்பில் சுற்ற வேண்டும் என்றே இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கட்டளையிட்டு வந்தார்கள். சஹீஹ் புகாரி 1261, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.